சொல்லி ஆகணும். முதல்ல வீணா போல இருக்கு அச்சால என்ன லவ் பண்ண முடியாது சொல்றாடா அவ. ஏன்னு கேட்டா நான் ஃப்ரெண்டா தான் பழகினேன், நீ இப்படி பண்ணு எதிர்பார்க்கலன்றாடா. உனக்கு தெரியல மச்சி நான் எவ்வளோ அவள் லவ் பண்ணேன்னு. இப்போ இப்படி பேசலாம் மச்சி. அவன் என்ன பண்ணுறது தெரியல மச்சி. இந்த அழகான பொண்ணுகிட்ட இருந்த பிரச்சனையே விஷயத்தோட டக்குனு ஒரு முடிவு எடு. ஆமாண்டா முடிவு எடுத்துட்டேன். சூப்பரா என்ன பண்ண போற சார்? நாளைக்கு ஈவினிங் போய் அவங்ககிட்ட என்ன லவர் சொல்றேன். அவன் மட்டும் முடியாது சொல்லட்டும். ஈவினிங் தண்ணி ஊத்தினா கொஞ்சம் நெச்சோட ஆசை விட்டுறான். சூசா நீ போயிட்டு வர பேசாதா? இதுதான் பத்தி எதுனா பின்னாலே சுத்த வராங்கள. இதா மச்சி கூட நான் இருக்கேன். நேரா போடாதீங்க. போலாம். என்ன கேட்கல என்ன பிரச்சனை? என்னமச்சி ரைட் சைட் போலாமா? டேய் ரைட் சைடு வேணாடா, சுடுகாடுடா. என்னடா பயமா? டேய் நான் மட்டும் கூட பயப்படுறேன், பின்னால பாருடா. போய் தான் பாப்போமே. சரா மச்சி லிஃப்ட் கேட்குற மாதிரி இருக்கு, நீங்க போயினே இருங்க, நான் என்னன்னு பார்த்துருக்கேன். எங்க போனோம்? போறோம் நீ தான். சரி வாங்க. டெய்லி இந்த பக்கம் தான் போறீங்களா? நேரில் பார்த்தே இல்லை. உங்கள் பேர் என்னங்க? பேச மாட்டேங்க போல. என்னங்க டேய் 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 கூட வந்த பொண்ணா என்ன சொல்ற? உன் கூட தான் வந்தா? ஆமாடா எப்படி தானே வந்தா? திடீர்னு பார்த்தா அவளை காணோம்டா. நம்ம தவிர யாருமே வேண்டாம். எங்கடா பேருப்பா? எனக்கு சரியா போய் எதுவும் போயிடலாம்டா. எஸ்கேப் ஆகலாம் பெஸ்ட்டு. சரி வாங்க கிளம்பலாம். மச்சி வண்டி ஸ்டார்ட் ஆகலடா. இந்த நேரத்துல நகர சாவி எங்கடா? டேய் என்ன சொல்ற? சாவி இங்கடா வச்சிருந்தேன். என்னடா என்னடா பண்ண? இல்லடா நீ எங்கடா காணோம்? பகல் முச்சண்டா பண்ணி வச்சிக்கிட்டு. என்னடா நீ இங்கே காணோம் பொண்ண காணோம். டேடா. மச்சான் வண்டியில கீழே சொன்னேன், அப்புறம் ஸ்டார்ட் ஆச்சு. அதுதான் எனக்கு தெரியல. டேய் இருடா, நான் பார்க்குறேன். மச்சி தனியா போகாதடா. டேய் இருடா. டேய் என்ன நடக்குது? லைட் எடுக்கும்போது கீழே தர்றான். டேய் இந்திரா. நீ எது?
ஒருதலை காதல் விவகாரத்தில் ஆசிட் வீசப்பட்டதில் காயமடைந்து சென்னை அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த பொறியியல் பட்டதாரி ஜே நிஷா வயது 23 உயிரிழந்தார். ஹலோ உங்களுக்கு தாங்க. பிடிக்கல. ஹலோ ஹலோ மறுபடியும் வந்துட்டியா? மூஞ்சாவது பாருங்க ஃபர்ஸ்ட்டு. பேசுங்க. போடா. ஹலோ ஒரு நிமிஷம் நான் உங்ககிட்ட பேசுவேன். ஒரே ஒரு செகண்ட். பிடிக்கல. ஹலோ நிஷா உங்களை தாங்க. ஹலோ ஒரு நிமிஷம் பாருங்க, உங்க பிஸ்னஸ் எல்லாம் மாதிரி இருக்காங்க. கொஞ்சம் பேசுங்க. நான் என்ன பேசணும்? ஒரு நிமிஷம் கூட பேசுங்க. இப்படி பேச மாட்டேன் நான் என்ன பண்றது? எவ்வளோ நான் உங்க பின்னாடி சுத்துறது? நீ ஏன் என் பின்னாடி சுத்தணும்? முதல்ல வழிய விடு. நிஷா நில்லு நிஷா. சீ விடுறா. ஏய் டேய் சா வச்சிரும். சும்மா விடக்கூடாது, தாவது பண்ணி ஆகணும். அழகா இருக்க திமுறையில் தானே இருக்கா பண்ணிட்டு இருக்கா. இந்த அழகை அழிக்கிறண்டி. நீயே சிறுபாடிச்சிட்டால விட மாட்டேன். நீ ஒன்று ஆஃபீஸ் போயிட்டு இந்த வழியாக தானே வருவேன். நான் யாருன்னு காட்டுறேன். சென்னை அரசு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வந்த நிஷா சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். அவரது உடல் பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைக்கப்பட்டது. சார் இங்க இருக்கா? மச்சான் இவன் தானே நம்மள ஏதோ பண்ணிட்டு இருக்கான். நான் என்ன பண்றேன்.
புவி பெண் நாளைய உலகத்தை கருவில் சுமப்பவள், இன்றைய உலகத்தை உயிராய் வளர்ப்பவள். மனித உயிரின் முக்கிய காரணி அவள். அவளை போற்றி பாடாவிட்டாலும் போராடப்படும்படி விட வேண்டாம். இன்று எதிரில்லை பெண் சக்தி. அணுகுண்டு முதல் ஆழ்கடல் வரை, விவசாயம் முதல் விண்வெளி வரை அவர்களின் பதவிகள் தான் குறையும். ஆனால் சாதனை விகிதமோ மிக அதிகம். இன்றோ பெண் மீது ஆசிட் வீச்சு வன்கொடுமையாய் மாறி போச்சு. கேலி செய்யாமல் அவர்களுக்கு வேலியாய் இருக்க வேண்டும். அவர்களுக்கு வேலியாய் இருக்க வேண்டும். கேலி செய்பவன் தனக்கும் தாய் தங்கை இருப்பதை உணர வேண்டும். அன்று நீரின்றியமையாத உலகு சொன்னவன் வள்ளுவன். என்றும் பெண்ணின்றியமையாத உலகு. ஆச்சி அவளை எதாவது பண்ணியே ஆகணும்டா. ரொம்ப ஓவரா பண்ணிட்டு இருக்கா. எத்தனை நாள் தான் அவள் பின்னாடி சுத்திட்டு இருக்கிறது? அழகும் திமிரு மச்சி அவளுக்கு. மச்சி ஒரு நிமிஷம் இரு, ஒரு நிமிஷம். எங்கெங்க போனோம்? அங்க விட்டுறீங்களா? போகலாம்.